Hello friends, welcome back to உங்கள் தமிழ் சமையல். தமிழ் சமையல்ல இன்னைக்கு நம்ம Bombay's one of the most famous masala sandwich செய்ய போறோம். இந்த சாண்ட்விச் வந்து மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்ட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இப்படி ஒரு சாண்ட்விச் நீங்க சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களோ இந்த சாண்ட்விச் பர்ஃபெக்ட்டா சேம் பாம்பே டேஸ்ட்லயே பண்ணனும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. சேம் இப்படியே செஞ்சுக்கலாம். அப்போ இந்த சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாண்ட்விச்க்கு தேவையான ஒரு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணும். இது ஸ்ப்ளிட் ஆனதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இங்கே நான் கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, கிராம்பு 3 சேர்த்து கிராஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இது வந்து ஸ்டஃபிங்க்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு தட்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்க உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கிறதுனால இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறிருக்கு. இதோட லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சாண்ட்விச்க்கு தேவையான ஒரு ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட் சாண்ட்விச் ப்ரெட்க்கு சாஃப்ட் பட்டர் அப்ளை பண்ணிக்கணும். ஒருவேளை பட்டரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஃபர்ஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்குள்ளே பட்டர் சாஃப்ட் ஆகிடும். பட்டர் சாஃப்டாக இருந்தால் ப்ரெட்க்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம என்ன க்ரீன் சட்னி அப்ளை பண்ணுறோம் அது ப்ரெட்டை சாஃப்ட் பண்ணாத மாதிரி ஒரு கவரிங்காக ஹெல்ப் பண்ணும். இப்போ க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன். அங்கே நீங்கள் செக் பண்ணலாம். இங்கே நான் க்யூப் சீஸ் கிரேட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். வேணும்னா சீஸ் ஸ்லைசஸ் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருந்தோம் அதை இப்படி ரவுண்டாக ஃப்ளாட்டாக பண்ணி சீஸ் மேலே வச்சுக்கணும். இப்போது வெஜிடபிள் சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே நான் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன். வெள்ளரிக்காவை இப்படி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சதும் ஹோம்மேட் சாண்ட்விச் மசாலா பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இந்த சாண்ட்விச் மசாலா பவுடர் அப்புறம் க்ரீன் சட்னி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அங்கே நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ்னால சாண்ட்விச்க்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் தின் ஸ்லைசஸாக கட் பண்ண தக்காளி அண்ட் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்து எகெயின் சாண்ட்விச் மசாலா பவுடர் சேர்த்துக்கணும். இப்போது இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்னால் இதை கவர் பண்ணி மேலே பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணலாம்.
இப்படி மேலே கூட பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால பிரெட் சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சாண்ட்விச் சாஃப்டாக இல்லாமல் இப்படியே கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போது இதை சாண்ட்விச் கிரில்லில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச் கிரில்லில் இது ஒரு 2 நிமிஷத்துலேயே டோஸ்ட் ஆகிடும். பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை சாண்ட்விச் கிரில் இல்லைன்னா தவாவில் கூட இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். தவா கொஞ்சம் சூடானதோ பட்டர் போட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போது இது மேலே பிரெட் ஸ்லைசஸ் வச்சு மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே 2 சைடும் டோஸ்ட் பண்ணிக்கணும். ரெண்டு நிமிஷத்துலேயே டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி மேலே க்ரீன் சட்னி போட்டு சேவ் சேர்த்துக்கணும். ஒருவேளை சேவ் இல்லைன்னா சின்னதாக இருக்கிற எந்த மிக்சர் ஆனாலும் சேர்த்து சர்வ் பண்ணலாம். பாம்பேயோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் மசாலா டோஸ்ட் சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபியை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் பசங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டேக் கேர்.